இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் உப்பு கறி. இது சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 கிலோ சிக்கன் குக்கரில் போட்டு எண்ணெய் கொஞ்சம், உப்பு, மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு போட்டு ஒரு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா வெந்துடும். இப்படி பார்த்திங்கன்னா அப்படி தெரியும், நல்லா வெந்துருச்சு பாருங்க. அதுக்கு தேவையானது சிக்கன், ஒரு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி 4ஆவோ 2ஆவோ, பொடிசாக இருந்தால் 2 பீஸாக போடுங்க, பெருசாக இருந்தால் ப்ளஸ் சைஸில் 4ஆக கட் பண்ணிடுங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய், சோம்பு பொடி. சோம்பு தான் ஆக்சுவலாக போடணும், ஆனால் சோம்பு நுணுக்கிறதுக்கு அம்மி இல்லாத காரணத்தினால சோம்பு பொடி யூஸ் பண்ணி அதுவும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். பார்க்கலாமா இது எப்போ பண்ணான்ட்டு. இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் தெரியணும், அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு பரட்டு பண்ணிட்டு இருக்கும். கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா கருவேப்பிலை, அதையும் ஒரு பரட்டு இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டுறோம். அதாவது சிக்கன் எவ்வளவோ அதே பங்கு வெங்காயம் இருக்கணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரசத்துக்கு இதுவும் நல்லாயிருக்கும். நைட்டு கொஞ்சம் சிக்கன் குழம்பு சிக்கன் இல்லை அப்படின்னா இந்த வெங்காயம் தேங்காய் பூ மட்டும் வச்சுமே சாப்பிட்டுக்கலாம் ரசத்தோடு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் உப்பு லைட்டாக போடுங்க, ஏன்னா இந்த சிக்கன்லேயே உப்பு இருக்கனால கொஞ்சம் லேசாக அந்த வெங்காயத்துக்கு தக்கன லேசாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு இந்த சோம்பு பொடியை கொஞ்சம் நடுவில் எண்ணெய் ஊற்றி இப்படி போட்டு அதோட லேசாக அப்படி பரட்டிடுங்க. கொஞ்சம் எண்ணெயிலே இப்படி பரட்டு. அது வெங்காயத்தோடு சேர்ந்து அதுவும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். இப்போ வெங்காயத்தை கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு நிமிஷம் விட்டு கிளறுங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் வதங்கினா தான் அது நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் வச்சதில் கொஞ்சம் தண்ணி வந்திருந்தது, அதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி அந்த சிக்கன் இருத்து தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மீதத்தை ரசத்துக்கு வச்சுருக்கேன். அப்படியே கிளறி விட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் இருக்கு இல்லையா, அதோட இந்த சிக்கனையும் போட்டு ஒரு பரட்டிடுவோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் எல்லாம் சேரணும், அந்த இதெல்லாம் இறங்கணும். அந்த பச்சை மிளகாய், சோம்பு பொடி, இந்த வெங்காயம் ஸ்மெல் எல்லாம் அந்த சிக்கனில் இறங்குறதுக்காக அதை ஒரு பரட்டி சிம்மில் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடணும். இந்த ஒரு பங்கு தேங்காய் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒரு பங்கு தேங்காயையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டோம்னா இதோட அளவு என்னென்னா சிக்கன் ஒரு பங்கு, தேங்காய் ஒரு பங்கு, வெங்காயம் ஒரு பங்கு, தேவையான அளவு பச்சை மிளகாய், சோம்பு பொடி, கருவேப்பிலை, நல்லெண்ணெய். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 1:1 போட்டிங்கன்னா ரசத்துக்கு சரியான சைடிஷ். காலையில் மதியம் நம்ம சிக்கன் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டு நைட்டு ரசத்துக்கு இதை வச்சு சாப்பிடும்போது திகட்டாது.
ரொம்ப நல்லா சாப்பிட்லாம். நான் இது ஒன்றுமே செய்யாது. சிக்கன் இது போட்டு பரட்டி தேங்காயெலாம் போட்டு பரட்டிட்டோம்னா ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்தோம்னா சிக்கன் உப்பு கறி ரெடி. இது வந்து இந்த டிஷ்ஷு வந்து எங்கள் ஊர் ராஜபாளையத்தில் இந்த டிஷ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். அது வந்து இருக்கன்குடியில் உள்ள டிஷ் தான். எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.